வணக்கம் 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 ஜீ தமிழ் நேயர்களுக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கு மறைந்து அன்பு வணக்கங்கள். ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர் தமிழகத்தில் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஊருக்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கு. நீங்கள் தொடர்ந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து லெட்டர் போட்டு இருங்க. உங்கள் ஊரை தேடி நாங்கள் வந்துட்டே இருக்கோம். உங்கள் ஊருக்கு எப்போ வரோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வந்து ஜீ தமிழ் பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஊருக்கு எப்போ வரோம் எனக்கு தெரியும். நீங்களும் இவங்களை மாதிரியே டான்ஸ் ஆடலாம், கேம் விளாடலாம், பட்டு புடவைகளை அள்ளி வீட்டுக்கு செல்லலாம். இன்னைக்கு ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லுவோம். இவங்க தான் அந்த 6 பேர். ஹாய் சட்டா வரல. ஹாய் ஹாய் ரைட். உற்சாகப்படுத்துறதுக்கா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஹாய். அத்தடியா பட்டு போய் குட்டி சொல்லிருக்காங்க. மைக் மேடம் வணக்கம். வணக்கம். உங்க பேரு? வாசுகி. வாசுகி. பாடுவீங்களா? பாடுவேன். இல்ல பாடுவீங்க, எனக்கு தெரியும். பாட மாட்டேன். பாடுவீங்க. எனக்கு பாட தெரியாது. பாடுவீங்க நீங்க? பாட மாட்டேன். நீங்க பேசுறதே பாடுற மாதிரி தானே. எனக்கு பாட தெரியாது. ஐயோ எனக்கு பாட தெரியாது சொல்றேன்ல. உங்க பேர் மேடம்? சரிதா. சொந்த ஊர்? வேலூர். வேலூர் ரைட். உங்களுக்கு பிடித்த மியூசிக் டைரக்டர்? இளையராஜா. வணக்கம். உங்க பேரு? பிருந்தா. பிருந்தா. சொந்த ஊர்? சென்னை. சென்னை. உங்களுக்கு பிடித்த மியூசிக் டைரக்டர்? ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ். இப்ப அப்படியே சொல்லிட்டே போலாம். இல்ல இப்ப இருக்கிற அவங்க நல்லா பண்றாங்க. என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது? கவர்ந்தது பார்த்தா ரகுமான் எல்லா சாங்ஸுமே ரொம்ப ஏரமான் சார் பார்த்துட்டு இருக்காரு. உண்மையிலே எல்லா சாங்ஸும் நல்லா தானே சார் உங்களுக்காக பிருந்தா மேடம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஏரமான் சார். சொல்லிட்டேன் மேடம். ஓகே. வணக்கம். உங்க பேரு? பிரசாந்தி. பிரசாந்தி. சொந்த ஊர்? ஆந்திரா. மைக்ல? ஆந்திரா. ஆந்திரா. எபிசோடுக்கு ஒரு ஆந்திராட்ட நான் மாட்டிக்கிறேனே. ஆனா தமிழ் தெரியுமில்ல உங்களுக்கு? தமிழ் தெரியுது. தமிழ் தெரியுமா? தெரியுது. நான் கேட்கறது மட்டும் உங்களுக்கு புரியுதா? அந்த தமிழ் புரியுதுல்ல? கொஞ்சம் கொஞ்சம். மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? டமாட்டா பப்பு. டமேட்டா பருப்பு, தக்காளி சாதம், சாதம் தொட்டுக்க சைடில் அப்பளம், துவையல், கோங்கரா சட்னி. கோங்கரா. யார் அவங்க சமைச்சாங்களா? அவங்களே பார்த்து போய் சொல்றீங்களே. நம்ம திருப்பி பேசுவோம். மேடம் கொடுங்க. மேடம் வணக்கம். உங்க பேர்? கவிதா. ஏன் அவ்வளோ வெக்கோ கவிதா மேடத்துக்கு? சொந்த ஊர்? ஜல்லார்பேட்டை. ஜோலார்பேட் ரைட். பிடித்த நடிகை? பிடித்த நடிகை ரேவதி. ரேவதி. சூப்பர். மல்லிகா. வணக்கம். மல்லிகா வணக்கம். சொந்த ஊர் என்ன? சென்னை. சென்னை. பிடித்த நடிகர் யார்? பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன். பிடித்த நடிகை யார்? KR விஜயா. பிடித்த இசையமைப்பாளர் யார்? AR ரகுமான். சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, AR ரகுமான். இப்படி ஒரு காம்பினேஷன் வந்ததே இல்லையே. எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க? எனக்கு பிடிச்சதை சொன்னேன். ஆமா பிடிச்சதை சொன்னேன். நான் என்ன பண்றது? பிடித்த நகைச்சுவை நடிகர் யார்? வடிவேலு. ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த அடிப்படையில் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். டீம் ஏ அண்ட் டீம் பி வந்து கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஓகேங்களா. நீங்கள் வந்து பப்ளிக்கில் போனீங்கனாலே அப்படி சத்தம் போடுற ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மியூசிக் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கான பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி அப்படி கொடுத்து இங்கே வரைக்கும் வரீங்க. ஒரு ஸ்டைலாக ஒரு நடனம் நடந்து இங்கே வந்து நின்று எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறீங்க, டாட்டாலாம் சொல்லிட்டு திருப்பி போயிடலாம். அப்படி கெத்தாக இருக்கணும். இப்போ ரஜினி சார் காமிக்கும் போது, விஜய் சார் காமிக்கும் போது, நம்ம தலையை காமிக்கும் போதெல்லாம் அப்படி மாசாக வருவாங்களே, அது மாதிரி வந்துட்டு நான் அப்புறமேல் தெலுங்குல சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஐ நோ தெலுங்கு, யூ டோன்ட் வரி. 30 நாள் ஆகுமா அதுக்கு? சரி வேணாம் விடுங்க. ரைட்டா? ஓகே மேடம் வாங்க மேடம். வாசிக்க மேடம். ஸ்டார்ட் வித் வாசிக்க மேம். வாசிக்க மேடத்தை இங்கே அன்புடன் நினைக்கிறோம். நல்ல கைத்தல் கொடுங்க. டிஜே என்னத்துக்கு வந்தீங்க? வந்துட்டீங்களா? மட்டும் பேரும் ஏன் மேகம் இவ்வளோ சோகம்? உங்களை பார்க்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ரைட் வாங்க வாங்க. என்ட்ரிலே ஆனா இவங்க இவ்வளவு தூரம் கட்டுறாங்க, யாருமே காட்டலைங்க. 50 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. பரவாயில்ல. ஸோ இந்த 3 பேருக்கும் நம்ம சூப்பரான ஒரு கேம் எடுத்துருவோம். கேம் ரெடி தானே?
3 பேருக்கான கேம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ஸ்டிக்கர் நீங்கள் வந்து ஒரு கை வச்சு பிடிச்சிக்கணும், 2 கை வச்சு பிடிக்கக்கூடாது, ஒரு கை வச்சு பிடிக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோன்னே நீங்கள் இந்த பால் எடுத்து இது மேலே வச்சுக்கணும். இப்படியே மெல்ல நடக்கணும். இந்த கை வந்து இங்கே தான் இருக்கணும். இப்படியே பாதுகாப்பாக போட்டு கூட்டு போகக்கூடாது. ஏன்னா அது விளக்கு பூச்சிக்கு போகிற மாதிரி இப்படியே போகிறது, அப்படி போகக்கூடாது. ஸோ வந்து காற்று மற்ற 3 பேருக்கு அடிக்கும், கவலைப்படாதீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னதுக்கப்புறம் 3 பேர் இப்படி போகிறீங்க. அங்கே போய் உங்கள் கால் வந்து இந்த லைனில் டச் ஆனோடனே இந்த பால் எடுத்து உங்கள் பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். 60 செகண்ட்ஸ் டைம்குள்ளே யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸ்களை உங்கள் பேஸ்கெட்டில் சேர்க்குறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் உங்களுக்கு இஷ்டமான பாட்டு நாங்கள் போடுவோம். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். மேடம், உங்களுக்கு போயிட்டு இருக்க வழியில் கீழே விழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல் த பெஸ்ட். உற்சாகமாக ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு. பர் ரெடி அண்ட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. ஓ, நீங்களும் தயாரா இருக்கீங்களா? நான் கவுண்டவுன் சொன்னது யாருமே பார்க்கல போல. எல்லாருமே ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. நல்லா கைத்திருக்கணும், சொல்கிறேன் அவங்களுக்கு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே 1 பாயிண்ட் எடுத்தவங்க மேடம், யூ ஆர் செலக்டட் ஃபார் த ஃபைனல் ரவுண்ட். நல்லா கைத்தட்டலாம் அவங்களுக்கு. இவங்க 2 பேரில் ஜஸ்ட் அப்படியே 2-3 செகண்ட்ஸ் கேப்பில் தான் அவங்க அடித்தாங்க. அதனால் நீங்களும் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்க. உங்களால் நம்ப முடியல. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனும் ஏறலாமா கோடா வகம் பசுன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருப்பா. அடுத்த ரவுண்டில் இருக்க 3 பேர் விளையாடுறதுக்கு முன்னாடி பிரேக் விட்டோடனே வந்து இதில் ஒரு செயல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி இருக்குன்றதை மறந்துட்டீங்க. சரி, யார் ஃபஸ்ட்டு வராங்க அதே மாடல் நீங்கள் ரேம்பா கொடுக்குறீங்க. எல்லா மக்களும் உங்களுக்கு கை தட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு என்ட்ரி ஆகிறீங்க. பிக் ஸ்டேஜ், நிறைய ஆள், நீங்கள் ஃபேமஸ் ஆக்டர் விசில் அடிக்கிறாங்க. நீங்கள் உள்ளே நடந்துறீங்க. ஹாய் ஓகேவா? என்னடா அரவிந்தா, எந்த லாங்குவேஜில் தான் சமாளிக்கிறீங்க? எப்படிடா உனக்கு என்னமோ போடா. எஸ், வாங்க சென்று அதான் மியூசிக். அந்த ஸ்டேஜ் பணிவுன்றது அதான் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும்
அந்த விழுந்து கும்பிட்டாங்க. சூப்பர். எஸ், அடுத்து வாங்க மேடம். எஸ், அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மல்லிகா மேடம் தானே? மல்லிகா சிரிச்சுக்கிட்டே என்னை திட்டிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல்ல ஒன்னே தான் வதைக்கணும் அப்படின்னு. சூப்பர், நல்லா கைத்திருக்கீங்க உங்களுக்கு. கேங்கப்பா, சூப்பர் என்ட்ரி மல்லிகா மேடம், மிரட்டிட்டீங்க. இப்போ தான் நம்ம கேமுக்கு போகிறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே கலர் ஸ்டிக்கில் மட்டும்தான் கை. நோ 2 ஹேண்ட்ஸ், ஒன்லி 1 ஹேண்ட். நோ ஹெல்மெட். ஓகே, ஒன்லி திஸ் ஹேண்ட். திஸ் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக கேமுக்கு போகிறோம். உற்சாகமாக ஒரு கைத்தல் கொடுங்க உங்களுக்கு. டேடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 1, 1, 1, 1, 1, 1, 1 என்றேன். ஒன்னே வந்து 21 தடவை சொல்லிட்டேன். 1, 1, 1 ஏன் போல ஒன்னாவது ரெண்டாவது நான் போவேன். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. 2 பேரும் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நல்ல கைத்தட்டல். யூ செலக்டட் ஃபார் ஃபைனல் ரவுண்ட். மல்லிகா மேம் சூப்பர் டான்சர். யூ வானா சி டான்ஸ்? வெயிட் மல்லிகா மேம் ப்ளீஸ். கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்தை வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஒட்டி 5 முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச 5 கலாச்சி 5 ஒரு வெக்கத்தை பாத்தீங்களா நீங்க? சூப்பர் மேடம். நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. அட்டேங்க. ஆனால் இந்த செக்மெண்ட் வந்து 2 பேராக தான் விளையாட போறீங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் 2 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் 2 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லையா? என்னென்னா இப்போ இது 2 பேரும் உங்களுக்கு நீங்கள் செட்டு வச்சுக்கோங்க. மைக் உங்களுக்கு கொடுத்துருங்க. இங்கே நிற்க போகிறீங்க. அவங்க உங்களுக்கு நேராக இருக்கிற இந்த ரிங்கில் வந்து த்ரோ பண்ண போகிறீங்க. நீங்கள் தூக்கி எறிகிற பிளேட் கரெக்டாக இப்படி சென்டரில் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். சப்போஸ் இந்த ரிங்கை இப்படி டச் ஆயோ இல்லை இப்படி டச் ஆயோ விழுந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ். முக்கியமான விஷயம், இந்த கிரீன் கலர் அவங்க ரிங்குக்கு போச்சுன்னா அவங்களுக்கு தான் பாயிண்ட். ரோஸ் கலர் அதே மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ 2 பேரும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சுல மேடம்? தெலுங்கு சொல்லணுமா? அந்த பயம் இருக்கட்டும். வேணாம் வேணான்றாங்க. ரைட், ஒருத்தவங்களுக்கு வந்து 10 பிளேட்ஸ் இருக்குது. உற்சாகமாக ஒரு கைத்தில் கொடுங்க பார்ப்போம். 4 பேரில் அதிகமாக யார் மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க பின்னர். டைம் ஸ்டார்ட்ஸ்னா இப்படிதான் கோமா இருங்க. கோமா நல்லா கோமா இருங்க.
என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணவே இல்லை நீங்க. எப்படி மேடம் ஒன்று கூட போடாமல் இருக்கீங்க? பெரிய விஷயம் மேடம். இது ஒன்று மட்டும் டச் ஆயிருக்கு, அதனால 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கைத்தட்டு கொடுங்க உங்களுக்கு. சூப்பர். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 35, 40 பாயிண்ட்ஸ். சூப்பர். இவங்க 40 பாயிண்ட்ஸ், இவங்க 5 பாயிண்ட்ஸ். நல்ல கைத்தட்டல். ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். நீங்கள் ரெண்டு ஹெல்ப் பண்ணிக்கலாம். ரெடி? சூப்பர். 10, 10, 20, 25, 30 பாயிண்ட்ஸ். நல்ல கைத்தட்டல் இவங்களுக்கு. அண்ட் 1, 2, 25, 30, 35 பாயிண்ட்ஸ். ஸோ யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லி பார்ப்போம். மேடம் நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ்? 45 பாயிண்ட்ஸ். 45 பாயிண்ட்ஸ் அண்ட் 35, 35 பாயிண்ட்ஸ். ஸோ 45 பாயிண்ட்ஸ் வின்னராக வந்திருக்காங்க. நல்ல கைத்தட்டல். அண்ட் 35 பாயிண்ட்ஸ் ரன்னராக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆட வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே நான் தான் சொல்லி அவசரப்படக்கூடாது. மேடம் ப்ளீஸ் மேடம். உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் தப்பு மாலே துட்டுக்கு தான். நான் பனிஷ்மெண்ட் ஆடிக்கிட்டு இருக்கேன், அவங்க போயிட்டாங்க. மேடம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக. நல்ல கைத்தறி கொடுக்க ரெண்டு பேருக்கும். சூப்பர். மஞ்சனத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கி போட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட கையி ரெண்டும் உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வர கிட்ட சூரியனை தேவையெல்லாம் வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா, நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா. வரமாட்டேங்கிறேன். மஞ்சனத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கி போட்ட நாட்டு கட்ட. நீங்கள் கிளாசிக்கல் கற்றுருக்கீங்கல்ல, கற்றுருக்கீங்க. எதை கட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. தட்டு சாயத்துல ஒட்டிக்கொள்ள வாடா உள்ள பத்து வேற குச்சிய பத்த வைக்க வாடி புள்ள கட்ட பொம்மை பேர நீ கத்தி மீச வீர முத்தம் வச்சு குத்தி கொல்ல செத்து போறேன். மாயாவிதான் நீயும் எங்க மயங்கி போட்ட நானும் அத்தங்கால மோகி நீங்க பண்ணி என்ன கட்டி பிடிக்க. Chillax, 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 chillax. அடேங்கப்பா, மிகப்பெரிய டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கீங்களா? என்ன சொன்னாங்கன்னே புரியலையே. இப்போ எடுத்துருவாங்க.
ஸோ ரன்னருக்கு வின்னருக்கு சூப்பரான ப்ரைஸ் கொடுத்த பிறகு தான் நமக்கு விஷயம் தெரிவிச்சு இவங்க தான் மாமியார் அண்ட் இவங்க தான் மருமகள். வெரி நைஸ் ஃபேமிலி. நல்லா கைத்தல கொடுங்க மேடம். ஆனால் வீட்டில் சும்மா இருக்கட்டீங்களா, நீங்கள் உங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுங்க, நீங்கள் உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக் கொடுங்க. நீங்கள் பேசுகிறதே பாடுற மாதிரி. யூஆர் சிங்கர் ரைட்? இன்னும் எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னா சொல்கிறாங்க. வீட்டில் பாடுவாங்கல்ல? சமையல்லையே தான் வந்து பாட்டே செய்வாங்க மேடம்மா. குளிக்குழம்புக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க அப்படின்றாங்க. சூப்பர். ஸோ இந்த டோட்டல் ஃபேமிலிக்கு ஜீ தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, கோஆப்ரேட் பண்ண இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.